இப்ப நான் உங்ககிட்ட வந்து அது மாதிரி சில விஷயங்கள் கேட்டிருந்தேன். ஆமா, இல்ல வாங்கிட்டீங்க இல்லையா? உபாசம் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க. அதை வாங்கிட்டேன். எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னையோட 3 நாள், இன்னைக்கு பண்ணா 3வது நாள். இன்னைக்கு பண்ணா 3வது நாள். இன்னும் பண்ணல. 3வது நாள். இன்னும் பண்ணல இன்னைக்கு. நைட்டு தானே பண்ண போறீங்க? நைட்டு 9 மணிக்கு தான் பண்ணுவேன். 9 மணிக்கு தான் பண்ணுவீங்க. இன்னும் டைம் இருக்கு. மணி 7 தானே ஆச்சு. இன்னும் டைம் ஆமா. இருக்கு. அத ஓகே முதல் ஓகே. நாள் பண்ணும்போது சரியான உடம்பெல்லாம் ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டா எப்படி இருக்கும் மறுநாள் காலைல எழுந்திரிக்கும் போது? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு சாமி. முதல் நாளே. முதல் நாளே. சரிங்க. ஆனா இன்னொன்னு, நம்ம வீட்டுல வந்து இந்த கவுளிங்கிற சவுண்டு எங்கேயுமே கேட்காது. கவுளியே அடிக்காது வீட்டுக்குள்ள. அடிக்காது. ம் நான் இந்த மந்திரம் உச்சரிக்கும் போது போய் உள்ள உட்காரும் போது கடைசி வரையும் நான் முடிக்கிறது வரையுமே 12 மணி வரையுமே 3 மணி நேரமும் விடாம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எல்லா சைடுமே சுத்தி சுத்தி கவுளி. அன்னைக்கு தான் கவுளியே அடிச்சிருக்கோங்க வீட்டுக்குள்ள. ஆமா சாமி. ஓகே அதான் ஓகே உண்மை. ஓகேங்க. ம் 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 ஆஹ் அப்பயே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்கய்யா சரிங்க. விடிஞ்சு ஏந்திரிச்சா 10 பேர் அடிச்சு போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி உடம்பு நானே முறுக்கு எடுக்கிறது மாதிரி இருக்கும், அப்படியே நெளிப்பேன் அங்கிட்டும் இங்கிட்டும். உடம்பெல்லாம் முறுக்கு ஏறிடும் இல்லைங்களா? முறுக்கு ஏறிடும். ஏதோ நான் ஒரு பவர் அதுக்கு உங்க உடம்புல இறங்குனா அப்புறம் என்ன ஆகும்? உடம்பு ஆமா தாங்காது இல்லையா? சாமி. ஆமா. ஆமா. ம் ம் மறுநாள் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன், டவுட்டுக்கு கேட்டேன்னா இது மாதிரி எல்லாம் பண்ணுவோம் பண்ணுன்னு ஆமாங்க சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் மறுநாள் 2வது நாள் பண்ணும்போது அதே மாதிரி கவுளி அடிச்சிச்சு. ம் ஆனா இதுல ஒரு வித்தியாசமா என்னன்னா, நான் 107 மொத்தம் 1008 உரு ஏத்துறது. ஆமா. ம் அதுல 108 சொல்லும் போது ஒரு இடையில 2 டைமுக்கு ஒரு வாட்டி அடிக்கும். ஒரு 108 முடிச்சோடனே ஒரு டைம் அடிக்குது. ஒரு டைம் அடிக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்து 108 சொல்லிட்டு வரும், அடுத்து 108 முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாட்டி அடிக்கும். சரிங்க சரிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 108 முடிக்கும் போதும் ஒவ்வொரு வட்டியும் அது இடையில இடையில ஒரு வாட்டி அடிக்கும். பெரிய கவுளி பெரிய சவுண்டா கொடுக்கும். பெரிய சவுண்டா கொடுக்குது. ஓகே பெரிய ஓகே சவுண்டா ஓகே. கொடுக்கும். ம் 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 இல்ல, தெய்வ நடமாட்டம் இருந்தது அப்படின்னாலே வீட்டுல கவுளி அடிக்கும். சரிங்களா? ஆமா இது சாமி. வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட்டுல எந்த விதமான தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா ஏன்னா சாமி, எனக்கு ஒரு சில வீட்டுல கட்டுல கவுளி இருந்திருக்கு. பேசாம இருக்கக்கூடாது. ஒரு வீடுன்னு இருந்தா கவுளி கண்டிப்பா அடிக்கணும், பேசணும். சரிங்களா? ஆமா. எதுவுமே அடிக்கல பேசல அப்படின்னால அந்த வீட்டுல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு நம்ம கொடுத்த சில பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து அடைச்சிக்கிட்டு உங்களுக்கு அந்த கட்டு உடஞ்சிருக்கும். அதாவது வீட்டில் ஏதாவது கட்டுகள் இருந்தாலோ செய்வன கட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உடஞ்சி, இது குலதெய்வம் தானே உங்களுக்கு. ஆமா சாமி, இது குலதெய்வம். குலதெய்வம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் மந்திரம் ஜபிக்க ஜபிக்க உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அந்த கவுளிகள் அடிக்க ஆரம்பிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இது நாளடைவில் இப்போ என்ன 3வது நாள் தான் பண்ண போகிறீங்க, 2 நாள் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 2 நாள்லேயே உங்களுக்கு இவ்வளோ மாற்றங்கள் கொடுத்துருக்கு. முத இன்னும் நாளே வந்து ஒரு மாற்றம் 48 தெரிஞ்சது. நாள் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகே சாமி. உடம்புல வந்து அருள் இறங்குறது எல்லாமே நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஆ. சரிங்களா?